ஒரு 5 வயசு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு கணவர் விட்டுட்டு போயிட்டாருன்றதுனால ஒரு ஆளை நம்பி 10 வருஷமா வாழ்ந்து 30 லட்சத்துக்கு மேல அந்த ஆள்கிட்ட பறி கொடுத்து, இதுக்கு 37 வயசு, அந்த ஆளுக்கு 40 வயசுல அவன் விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். இந்த பொண்ணு என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வருது, மேடம் 10 வருஷமா என் வாழ்க்கையை தின்னுபிட்டு 30 லட்சத்தையும் சாப்பிட்டுட்டு 15 வயசு பிள்ளையோட நான் 40 வயசு நெருங்க நிக்கிறேன், அவன் போறான் மேடம். போட்டோம், நான் சே தேங்க்ஸ் டு காட், ரொம்ப நல்லது, தப்பிச்சிட்டேன். இல்லை மேடம் எப்படியாவது சேர்த்து வைங்க மேடம். 27 வயசுல ஒரு வேலைக்கும் போகாம உன் சம்பாத்தியத்தை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தானே, அவனை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டும்போது அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. நான் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன் தெரியுமா? நீங்க அந்த மாதிரி சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காக. இல்லை மேடம், யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்கல மேடம், அவன் தான் மேடம் கேட்டான். என்ன கேட்டான்? சாப்பிட்டியான்னு கேட்டான். இந்த சாப்பிட்டியான்னு கேட்டதுக்காக 10 வருஷமா 30 லட்சம் ரூபாய் உன் இளமையையும் கொடுத்த. ஒன்றும் இல்லை குழந்தைகளே, ஒரு புக் இருக்கு, ஏன் அறிவாளி பெண்கள் தவறானவர்களையே தேர்ந்தெடுக்கிறார்கள்னு படிச்சிருங்க. 25 வயசு வரைக்கும் காத்திரு, உனக்கு தகுதியானது உன்னை விட அதிகமாக வந்து சேரும். பல நேரங்கள்ல ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆகிறதுக்குள்ள சார், சேர்மன் சாருக்கு தெரியாது, ஏன்னா அவர் வயசு அப்படி. கல்யாணம் ஆகிறதுக்குள்ள இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு 8 பிரேக் நடக்குது சார், பிரேக்கப். எவ்வளோ வலி தெரியுமா? ஒவ்வொரு பிரேக்கப்பும் டிவோர்ஸ் மாதிரி சார். இவங்களால ஒரு டிவோர்ஸையே தாங்க முடியாது, இந்த பிள்ளைங்க 8 டிவோர்ஸை சந்திக்குது கல்யாணத்துக்கு முன்னாலேயே. அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், நீங்களா தேடி போகாதீங்க. நீங்களா தேடி போனீங்கன்னா அது பாட்டுக்கு அது போயிடும். கடவுள் விருப்பத்தில், பெரியவர்கள் ஆசீர்வாதத்தில் ஒன்று வந்து சேர்ந்தால் அது கடைசி வரைக்கும் நம்மை விட்டு போகாது. நீ நம்பலல்ல, ஒன்று இது போகணும், இல்லைன்னா அது போகணும். போகிற வரைக்கும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும், பிரிக்கவே முடியாது. உனக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா சேர்மன் சார்கிட்ட கேட்டுப்பார், அது ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கடைசி வரைக்கும் சேர்ந்து தான் இருக்கும். ஏன்னா இது கடவுள் கொடுத்தது, பெரியவர்கள் கொடுத்தது. நம் முன்னால் வாழ்ந்து இருக்கக்கூடிய பெரியவர்கள் நமக்கு சொல்லுகின்ற அற்புதமான செய்தி, உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ காத்திரு, அவசரப்பட்டு எதிலும் போய் சிக்கிக்கொள்ளாது. பல நேரங்களில் நாம் நமக்கே தெரியாமல், அது என்ன தெரியுமா ஐயா, இந்த பொம்பளை பிள்ளைங்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம், அன்புக்கு ஏங்கிருது. வயசுல